வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ருக்குன் நகாரா கோட்பாட்டை மீறுவதா? அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மாலுக்கு எதிராக நடவடிக்கை தேவை. ருக்குன் நகாரா கோட்பாட்டை மீறிய நிலையில் நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சட்ட இறையாண்மைக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மால் சாலேவிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஜாசேகா ஆலோசகர் லிம் கான் எங் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டத்துறை அலுவலகத்தின் பணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது மட்டுமின்றி அதற்கு சவால் விடும் அக்மால் மீது நிந்தனை சட்டம் பாய வேண்டும் என்று லிம் கான் எங் வலியுறுத்தினார். பினாங்கு கப்பலா பாத்தாஸில் ஜலோர் கமிலாங் தேசிய கொடியை தலைகீழாக கட்டியதற்காக வயதான கடைக்காரர் உரிமையாளர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அறியாமல் நடந்த செயலுக்காக அந்த கடைக்காரர் பொதுமக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சட்டத்துறை அலுவலகம் வரும் வியாழக்கிழமைக்குள் அந்த முதியவரை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டவில்லை என்றால் அந்த முதியவரின் கடையின் முன் பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்மால் மிரட்டல் விடுத்துள்ளார். சம்பந்தப்பட்ட முதியவருக்கு எதிராக போலீசார் நடவடிக்கை எடுத்துவிட்ட நிலையில் ஒற்றுமைக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஊறு விளைவிக்கும் தன்மையில் சினமூட்டும் உணர்ச்சிகரமான விவகாரத்தை அக்மால் தூண்டி வருவது பெரும் அச்சுறுத்தலாகும் என்று பாகான் நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் கான் எங் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் சட்டப்பூர்வமாக வேலை செய்து வரும் அந்நிய தொழிலாளர்களின் நலனை கவனித்துக் கொள்வது என்பது நாட்டின் தார்மீக கடப்பாடாகும் என்று பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மான் சாய்ட் தெரிவித்துள்ளார். அந்நிய தொழிலாளர்களின் நலன் சார்ந்த அம்சங்களை மலேசியா எளிதில் புறக்கணித்துவிட முடியாது என்று அசாலினா குறிப்பிட்டார். அந்நிய தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சம்பள விகிதம் மற்றும் இபிஎஃப் சலுகை வழங்கப்படுவதை ஆட்சேபித்து லிம் கான் எங் வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் அசாலினா எதிர்வினையாற்றினார். தன்னுடன் பயிலும் சக மாணவியை பகடிவதை செய்து அந்த மாணவியின் கை கால்களை கட்டி பள்ளியின் கழிப்பறையில் போட்டுவிட்டு சென்ற மாணவி நாளை புதன்கிழமை சுங்கைப்பட்டாணி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். கடந்த ஜூலை 14ஆம் தேதி சுங்கைப்பட்டாணியில் ஓர் இடைநிலை பள்ளியில் நடந்த இந்த சம்பவத்தில் பள்ளி முடிந்து மாணவர்கள் அனைவரும் வெளியேறிய நிலையில் தனது மகளை காணாதது குறித்து அந்த மாணவியின் தாயார் அச்சமடைந்தார். பின்னர் பாதுகாவலரின் அனுமதி பெற்று ஓர் ஆசிரியரின் உதவியுடன் பள்ளியின் வகுப்பறைகளில் தேடிய அந்த மாது கடைசியில் தனது மகள் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தனியொரு நபராக பள்ளி கழிப்பறையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சிக்குள்ளானார். பின்னர் இதுகுறித்து போலீசில் புகார் செய்யப்பட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். இச்சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மாணவி ஒருவர் விசாரணைக்கு பின்னர் போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தாம் கலந்து கொண்ட நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், வி லவ் பிஎம்எக்ஸ் என்று கூறும்படி சிறார்களை வலியுறுத்தியிருக்கும் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கை முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரஃபிசி ரம்லி கடுமையாக சாடினார். கல்வி அமைச்சரின் அந்த காணொலி வைரலாகியிருப்பது குறித்து கருத்துரைத்த ரஃபிசி இது தவறான முன்னுதாரணமாகும் என்றார். ஒவ்வொரு தலைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்து, நான் பிரதமரை நேசிக்கின்றேன் என்று இப்போதே சிறார்களுக்கு போதிப்போம் என்றால் அடுத்து கல்வி அமைச்சுக்கு வரக்கூடிய அமைச்சர்களும் இந்த வேலையைத்தான் செய்வார்கள். அப்போது அவர்களை நாம் குறை கூற முடியுமா என்று ரஃபிசி கேள்வி எழுப்பினார். 5 ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் கடத்திய குற்றத்திற்காக 3 இளைஞர்களுக்கு ஜோஹர் பாரு உயர்நீதிமன்றம் இன்று தூக்கு தண்டனை விதித்தது. 3 சீன ஆடவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை பிராசிகியூஷன் தரப்பு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபித்துள்ளதாக உயர் நீதிமன்ற நீதிபதி அபுபக்கர் கத்தார் தெரிவித்தார். 41க்கும் 48க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 3 நபர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி காலை 7:30 மணியளவில் ஜோஹர் ஜாலான் தானாமேரா தாமான் டேசா சிமர்லாங்கில் ஒரு குளத்துக்கு அருகில் கைவிடப்பட்ட ஒரு கொள்கலனில் 1 டன் எடை கொண்ட போதைப் பொருளை கடத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக வழக்கறிஞர் பி வேதமூர்த்தி சிவில் வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்ற அன்வாரின் நியமனம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப மேற்கொள்ளப்படவில்லை என்பதால் அவரின் நியமனம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மலேசிய இந்தியர் முன்னேற்றக் கட்சியின் தலைவருமான வேதமூர்த்தி கோரியுள்ளார்.
கார்த்திக் ஷான் என்ற வழக்கறிஞர் நிறுவனம் மூலமாக கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் வேதமூர்த்தி இந்த வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். தமது வழக்கு மனுவில் ஒரே பிரதிவாதியாக அன்வாரின் பெயரை வேதமூர்த்தி குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோஹர் ஸ்கூடாயில் வீசிய பலத்த காற்றில் பல வீடுகள் சேதமுற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடுகளின் கூரைகள் பறந்த நிலையில் மழை பெய்ததால் வீடுகளில் உள்ள மின்சார பொருட்கள் சேதமுற்றதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர். ஸ்கூடாயில் தமான் ஹார்மோனி 1, தமான் ஸ்ரீ ஸ்கூடாய், கம்போங் போ சீலெங், தமான் ஸ்ரீ புத்ரி மற்றும் கம்போங் லாவோட் ஆகியவையே கடுமையாக பாதிக்கப்பட்ட வீடமைப்பு பகுதிகளாகும் என்று தெரிவிக்கப்பட்டது. பலத்த காற்று வீசிய போது பல வீடுகளின் கூரைகள் சேதமுற்ற நிலையில் கடும் மழையும் பெய்ததால் மின்சார பொருட்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சேதமுற்றதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மலேசியாவை சுற்றி பார்க்க வந்திருப்பதாக கூறிய 40 வங்காளதேச பிரஜைகள் சுற்றுலா நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் கோலாலம்பூர் விமான நிலையத்திலேயே தடுக்கப்பட்டனர். சம்பந்தப்பட்டவர்களின் மலேசிய வருகையில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததைத் தொடர்ந்து அவர்கள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு தடுக்கப்பட்டதுடன் 24 மணி நேரத்திலேயே தாயகத்திற்கு திரும்பும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மலேசிய எல்லை கண்காணிப்பு கட்டுப்பாடு ஏஜென்சி தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 1 மணியிலிருந்து காலை 6 மணி வரை சோதனை செய்யப்பட்ட 134 அந்நிய பிரஜைகளில் இந்த 40 பேரும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வரலாற்று பதிவுகள் உண்டு. அது சிறிய அளவிலோ பெரிய அளவிலோ கூட அமைந்திருக்கலாம் என்று மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் தலைவர் முனைவர் பெரு ஆ. தமிழ்மணி குறிப்பிட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஷாலாம் மாப்பிள்ளை உணவக கூட்டரங்கில் 100க்கும் அதிகமானவர்கள் பங்கேற்றிருந்த பெரியார் பெருந்தொண்டர் இ. மூர்த்தியின் காலச்சுவடுகள் நூல் அறிமுக விழாவுக்கு தலைமையேற்று பேசும்போது தமிழ்மணி மேற்கண்டவாறு தெரிவித்தார். மனிதர்கள் எவ்வளவு தூரம் எல்லைகளை தாண்டியிருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் குடும்ப அளவில் எப்படியெல்லாம் உழைப்பை பதிவாக்கி உருவாக்கி வளர்ந்திருக்கிறார்கள் என்பது கூட காலச்சுவடுகள்தான். பெரியார் பெருந்தொண்டர் இ. மூர்த்தி சராசரி மனிதரில்லை. தனக்கென ஒரு கொள்கையை கடைபிடித்து அதன்படி வாழ்ந்து வருபவராவார். மனிதர்கள் எப்படியும் வாழலாம் என்று சரிந்து விழுகிற இன்றைய வாழ்வில் பெரியாரை உணர்வுபூர்வமாக ஏற்று தமது 76 வயதிலும் தடுமாற்றமின்றி பயணித்து வந்துள்ளார் என்பதற்கு 68 பக்கங்களை கொண்டுள்ள இந்த நூல் சரியான பதிவாகும் என்று பிரபல ஊடகவியலாளருமான எழுத்தாண்மை ஏந்தல் பெரு ஆ. தமிழ்மணி தமதுரையில் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் முன்னதாக தொழிலதிபர் ஆ. சரவணன் செல்வமலர் இணையர்கள் முதல் நூலை வெளியிட்டு தொடக்கி வைத்த பிறகு இவ்விழாவில் மதிக தலைமை செயலாளர் பொன் வாசகம் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நூலுக்கான கள ஆய்வை சிந்தனை பேரவையின் தலைமை செயலாளர் சிமு விந்தை குமரன் விரிவாக வழங்கினார். சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருந்த கொள்கை கனல் கே. வாசு வாழ்த்துரை வழங்கினார். இவ்விழா ஏற்பாட்டுக்குழு தலைவரும் சிந்தனை பேரவையின் துணைத் தலைவருமான பெருஞ்சுடர் தா. பரமசிவம் விளக்க உரையும், துணை செயலாளர் பெ. கோவிந்தசாமி நிகழ்ச்சிக்கு முன்னதாக அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியை சிறப்பாக ஏ. மணிவண்ணன் வழிநடத்தினார். நிகழ்ச்சியில் மதிக தேசிய தலைவர் சா. பாரதி, பேரா பெரியார் பாசறை தலைவர் மு. மணிமாறன், முரசொலி தலைவர் சர்க்குணம் உள்ளிட்ட முக்கிய இயக்க பொறுப்பாளர்கள் பெருமளவு கலந்து விழாவை சிறப்பித்தனர். மூர்த்தியின் குடும்பத்தின் அளவறியா பங்களிப்பினால் அறிமுக விழா மாபெரும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கதென்று தமது நன்றியுரையில் தா. பெரியசாமி குறிப்பிட்டார். 5 மணிக்கு தொடங்கி இரவு 8 மணிக்கு விழா இனிதாக நிறைவுற்றது. லைசன்ஸ் இன்றி டொயோட்டா அல்ஃபர்ட் வாகனத்தை செலுத்திய 2 மியான்மர் பிரஜைகளை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே கைது செய்தது. ஒரு பெண்ணுடன் 6 மியான்மர் பிரஜைகள் ஜோஹர் பாருவிற்கு டொயோட்டா அல்ஃபர்ட் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவர்கள் மலாக்காவில் பிடிபட்டனர். அந்த காரில் 5 சட்டவிரோத பிரஜைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடம்பர காரை பயன்படுத்தினால் அமலாக்க அதிகாரிகளின் சந்தேகத்திற்கு இடம் இருக்காது என்ற நம்பிக்கையில் தங்கள் பயணத்திற்கு அந்த அந்நிய ஆடவர்கள் டொயோட்டா அல்ஃபர்ட் வாகனத்தை பயன்படுத்தியுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஜேபிஜே மலாக்கா மாநில இயக்குநர் சித்தி ஜரீனா முகமது யூசுப் தெரிவித்தார். உடல் பருமனான மாதுவை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு குடும்பத்தினர் தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியை நாடினர்.
பினாங்கு சுப்ராங் ஜெயா சோலோ திங்கி பிளாக் J1 என்ற முகவரியைச் சேர்ந்த 50 வயது மாது உடல் பருமனால் அவதியுற்று வருகிறார். மிக பலவீனமாக காணப்பட்ட அந்த மாதுவை 3 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி வீட்டிலிருந்து கீழே இறக்க முடியாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பின்னர் தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு வீரர்கள் உதவியுடன் 90 கிலோ எடை கொண்ட அந்த மாது கீழே இறக்கப்பட்டதாக பினாங்கு மாநில பேச்சாளர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.